ராஜஸ்தானில் தொடரும் போர்வெல் சம்பவம். 150 அடி ஆழ ஆழ்துணை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்கும் முயற்சியில் 16 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த மேலும் விவரங்கள். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புலி அருகே 150 அடி ஆழ ஆழ்துணை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை மீட்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்திற்கு மேலாக குழந்தையை மீட்பதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புத் துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு மீட்பதில் ஒரு சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தால் இந்த மீட்பு பணிகள் என்பது சிறிது தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இருந்த போதிலும் சிறுமியினுடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவருக்கு தேவையான ஆக்சிஜன் குழாய் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் மாநில பேரிடர் மீட்பினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜஸ்தான் தௌசியில் கடந்த 9ஆம் தேதி ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 5 வயது சிறுவன் 11ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு அவருடைய சடலம் மீட்கப்பட்டது. அந்த மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக அவர்கள் இந்த தேசிய மீட்பு பணியாக மாநில பேரிடர் மீட்புத் துறையாக இருக்கட்டும் அல்லது அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சுமார் 55 மணி நேரமாக போராடியும் அந்த சிறுவனை மீட்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இதில் ஏற்படக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாநில அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்கின்றனர் என்பது குறித்து அரசுக்கு தொடர்ந்து தெரிவித்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் ராஜஸ்தானில் இம்மாதிரியான சம்பவங்கள் தொடர்வது மிகுந்த வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.